இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்பு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். அது என்ன தீர்ப்பு என்றால், இந்தியாவிலே பாலியல் தொழிலை செய்யக்கூடிய அந்த தொழில் என்பது அதுவும் ஒரு தொழில்தான். எனவே காவல்துறையை சார்ந்தவர்கள், ஆட்சியாளர்கள் பாலியல் தொழிலை செய்யக்கூடிய இவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவையும் செய்யக்கூடாது, அவர்களை துன்புறுத்தக்கூடாது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இதை இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்பி அவர்கள் விபச்சாரமே செய்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கக்கூடாது. அவர்கள் என்ன தவறு செய்திருந்தால், வேற தவறு செய்திருந்தால் அது வேற, இதை மாதிரி விபச்சாரம் செய்தால் சட்டத்தின் அடிப்படையில் அவங்கள தண்டிக்கவே கூடாது இப்படின்னு அந்த நீதிமன்றம் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்குது. அதில் உச்சகட்டம் என்ன? அதுவும் ஒரு தொழில் தானே. போகிற போக்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், திருட்டுக்கும் இப்படி ஒரு சட்டம் வந்தாலும் வரலாம், ஆச்சரியமாக இருக்குது. திருட்டு என்ன? அதுவும் ஒரு தொழில் தானே. விபச்சாரம் ஒரு தொழில் மாதிரி, திருட்டு ஒரு தொழில், கொள்ளையடிக்கிறது அதுவும் ஒரு தொழில், லஞ்சம் வாங்கிறது அதுவும் ஒரு தொழில், அடுத்தவனை சவுட்டில் அடிக்கிறது அதுவும் ஒரு தொழில். எனக்கு தொழில் பாது அப்படின்ட்டு போயிடும். அப்போ இதையெல்லாம் என்ன அர்த்தத்தில் பேசுகிறார்கள் என்று நம்மளுக்கு தெரியவில்லை. ஆனாலும் நாட்டினுடைய நிலை இப்படி போய்கிட்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, 2 நாளா சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய அனைவர்களையும் கண்ணீர் சிந்த வைக்கிறது. திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு தம்பதி சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு 6 வயது உள்ள ஒரு குழந்தையும் இருக்கிறது. அந்த பெண்ணு இன்னொரு மனிதனோடு, அதாவது கணவன் அல்லாத வேறு ஒரு ஆளோடு தவறான உறவு. இந்த உறவு கணவனுக்கு தெரிய வருகிறது. கணவன் தன்னுடைய மனைவியை கண்டிக்கிறாள். ஆனால் அந்த பெண்ணு திருந்தவில்லை. ஒரு கட்டத்தில் இவர் போய் நேரடியாக பார்க்கின்ற பொழுதே அந்த பெண்ணு அந்த ஆணோடு, அந்நிய ஆணோடு தனிமையில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். கோபத்தில் அந்த பெண்ணை வெளியில் வான்னு கூப்பிட்றான், அவனையும் வெளியே வான்னு கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் கோபத்தில் அந்த பெண்ணையும் வெட்டி விடுகிறார். இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து பதிவு பண்ணார். கடைசியாக அவர் போட்ட வீடியோ என்னன்னா, என் குடும்பத்தை பார்த்தீங்களா, என்னுடைய குடும்பத்தினுடைய நிலையை பார்த்தீங்களா, என் மனைவி இப்படி போயிட்டா, நான் அவளை வெட்டிட்டேன். பிள்ளைகிட்ட சொல்றாரு, டே உன் அம்மா செய்த செயலை பார்த்தியா, நம்ம 2 பேரும் செத்து போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறைக்கும் கோரிக்கை வைக்கிறார். என் குடும்பம் நாசமாக போய்விட்டது, என் பிள்ளையோடு நான் செத்து போயிடுவேன். கடைசியாக இன்னைக்கு வந்த தகவல், அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்களாம். அந்த பிள்ளை குழந்தையை எடுத்து சிறாருடைய இல்லத்தில் சேர்த்துருக்கிறாங்கன்னு தகவல் சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் பாருங்க, இந்த ஆளுடைய கதறலையும் பாருங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விருப்பப்பட்டு விபச்சாரம் செய்தால் அது குற்றம் அல்ல, சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்க முடியாது. இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய நிலை. இவர் என் மனைவி இன்னொருத்தனோடு போயிட்டாலே, என்னால தாங்க முடியலையே, நான் வெட்டுவேன் அப்படிங்கிற அவர் சிந்துகின்ற அந்த கண்ணீருக்கு யார் பதில் சொல்லுவா? இன்னைக்கு நடுத்தரல இருக்கிறார். என் மனைவி இப்படி தவறா போயிட்டாலே அப்படிங்கக்கூடிய நிலையில அவர் துடிக்கிறார். அழகான ஒரு குடும்பம், அழகான பிள்ளை, அழகான மனைவி, ஒழுங்கா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் இன்னைக்கு புயல் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், என் பிள்ளை சிறாருடைய இல்லத்துக்கு போயிடுச்சு, என் குடும்பத்தை பார்த்தீங்களா? நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்க. நான் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு, அந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடியவங்க, இவனும் ஒரு இந்து தானே, கேட்கறதுக்கு நாதி இல்லை, பார்க்கறதுக்கு நாதி இல்லை. அந்த வீடியோ பார்க்கும் போதே நம்மளாலையா ஜீரணிக்க முடியல, அழுதுகிட்டே பேசுகிறார், ஜீரணிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு நிலை. இது 1-2 சம்பவம் இல்லை, ஏராளமான சம்பவங்கள் இப்படி நடக்கிறது. இதுல இன்னொரு கொடுமை என்ன, நாட்டினுடைய முதலமைச்சரே இத மாதிரி சட்டத்துக்கு புறம்பான ஒரு பெண்மணியை வைத்திருக்கிறார். அதே மாதிரி நானும் வைப்பேன். உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க,
நமக்கு வழிகாட்டக்கூடியவங்க அவங்களே இது போன்ற ஒன்று செய்யும் போது நான் ஏன் செய்யக்கூடாது என்ற மனநிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்களோ, அதனுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. நாட்டினுடைய சட்டம், குடும்பத்தினுடைய நிலை, இதெல்லாம் எங்க போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தை சீரழித்து விட்டார்கள். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னாங்க, இன்னைக்கு ஒருவனுக்கு எத்தனையோ, ஒருத்திக்கு எத்தனை ஆணோ, என்னைக்குமே இல்லை. நம்மளை தான் விமர்சனம் பண்ணாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி, நீ ஒரு ஆண் எப்படி 4 பெண்ணை வைக்கலாம் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு 4 ஆணு 40 ஆணு, அல்லது ஒரு ஆணுக்கு இஷ்டத்துக்கு எத்தனை பெண்ணாலும் இருக்கலாம், சட்டப்படி தண்டிக்க முடியாதுன்னாங்க. அல்லாஹ் தான் காப்பாற்றணும். விழிப்புணர்வு நமக்கு தேவை, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு தேவை. ஒவ்வொரு ஆணும் பெண்ணுக்கும் இந்த விழிப்புணர்வு தேவை. இல்லைன்னா குடும்பம் நாசமா போகும். இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விடும் என்பதை நாம புரிந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் இந்த தீமையை எடுத்து சொல்லுவோம். சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கோர்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனித நேயம் அதை நம்ம வளர்ப்போம், எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லுவோம். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வனாக. வாஹதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.